நிர்மலா தேவி மாணவிகளை தவறான வழிக்கு அழைத்து செல்லப்பட்ட நிர்மலா தேவி வந்து பாத்தீங்கன்னாக்கா குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு விடுதலை செய்யப்படுறாங்க. அவரோடு குற்றம் சாட்டப்பட்ட A2 முருகன், A3 கருப்பசாமி இவர்கள்லாம் விடுதலை ஆகுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாங்க காவிகள் பிஜேபியினுடைய அன்னைக்கு ஆளுநராக இருந்த பன்வாரிலால் தான் ஏதோ உள்வேலை பார்த்து மாணவிகளை எல்லாம் பாலியலா சுரண்டதுக்காக இந்த அம்மாவை ஏற்பாடு பண்ணி என்னென்ன பண்ணாங்கன்னு இந்த அம்மா பேசுறதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வழக்குல இன்னைக்கு ஒரு PhD ஸ்டூடெண்ட்டு, அவர் கூட இருந்த வாத்தியாரு, இவங்க நல்லவங்களாயிட்டாங்க. கேட்டா ஆதாரம் இல்லைன்றாங்க. நான் கொடுக்கறதான் தீர்ப்புன்னு வேற நீதிமன்றம் சொல்லுது. எனக்கு சிரிப்பா இருந்தது. இந்த அம்மா வந்து சிக்கியிருக்கிறாங்க. இந்த அம்மாவோட வாய்ஸ் மெசேஜ் இருக்கு, இந்த அம்மாவோட இது இருக்கு. இந்த அம்மாவுக்கு மட்டும் தண்டனையை பின்னாடி அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இவங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கான எல்லா ரெக்கார்ட்ஸும் உங்ககிட்ட இருக்குல்ல. இந்த 2 பேரும் எப்படி A2 A3 போட்டாங்க? அப்ப ஏதோ ஒரு ரெக்கார்டு கையில இருந்ததுனால தானே போடுறாங்க. அது எப்படி இப்ப இல்லாம போச்சு? அப்ப நீங்க யாரை காப்பாத்த ட்ரை பண்றீங்க? அந்த அம்மாவுக்கு தனியா கிடக்கு, அந்த அம்மாவை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, அதனால அந்த அம்மாவை போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்றீங்களா? குற்றவாளி யாரு அப்படின்னா இதுல பன்வாரிலால் தான் குற்றவாளி. அவருடைய பேரை சொல்லிதான் இது நடந்திருக்கு. பிஜேபி போன்ற RSS போன்ற சல்லி கும்பல் வந்துதான் பெண்களை வந்து சில்லறையா நடத்துவாங்க. அந்த சில்லறையா நடத்துறது அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களை கேவலமா நடத்துற ஒரு கும்பல் தான் இவ்வளவுக்கும் காரணம். இதுல நான் சொல்ல போனா A1 நிர்மலா தேவி கிடையாது, A1 ஒரு கருவிதான். இது யாருக்காக செஞ்சாங்க? அவனை பிடிங்க. அந்த கூட்டம் யாரு? இப்ப நிர்மலா தேவி மாணவிகள் இருக்கிற அந்த கல்லூரி மாணவிகள் தான் வேணும்னு கேட்ட அந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை பத்தின எந்த அடையாளமும் இது வரைக்கும் அதுதான். அது வேங்க, அன்னைக்கு நம்ம பேசி சலிச்சு போன விஷயம் தான் அது. பன்வாரிலால் தான் அன்னைக்கு ஆளுநரா இருந்த பிஜேபியினுடைய ஆளுநர் தான் தமிழ்நாட்டினுடைய இந்த பிள்ளைங்களை எல்லாம் வந்து கொஞ்சம் செட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டதா இந்த அம்மாவே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோ ஆடியோவே இருக்கு நம்மகிட்ட. ஆடியோ பொய்ன்ற மாதிரி தானே பன்வாரிலால் போய் தரப்படும் சொல்லப்பட்டது அதிகாரத்தை. சரி, நான் என்ன கேட்கிறேன், இந்த அம்மா யாருக்காக பண்ணாங்க? இந்த அம்மா பிசினஸா பண்ணுச்சு இல்ல. அப்ப இந்த அம்மா வெளிப்படையா இவங்களுக்காக தான் நான் பண்ணேன்றாங்க. அதான் உண்மை. நீ அந்த ஆளை கூப்பிட்டு விசாரி. ஆளுநரா இருந்தா விசாரணைக்கு அப்பாற்பட்டவர்களா? சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? அப்ப இது வெறும் எய்த அன்பு தான். எய்த அம்ப புடிச்சு நம்ம இன்னைக்கு ஜெயில போட்டுட்டு இருக்கோம். ஆனா குற்றவாளிகள் எல்லாம் தப்பிச்சிட்டான். ஆனா இந்த தீர்ப்பு வந்து திமுக ஆட்சி காலத்துல, அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா முக்கியமான குற்றவாளி தப்பு எடுத்து திமுக ஆட்சி உதவிடுறதா அப்படின்ற மாதிரியான விமர்சனம் எழுப்பாருங்க. இல்ல, திமுக ஆட்சியில ஒண்ணும் இந்த ஸ்டாலின் உட்காந்து தீர்ப்பு சொல்லையே, நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. காவல்துறை சரியான ஆதாரத்தை கொடுத்து இது பழைய கேஸ். நீங்க இது ஒரு 10 வருஷம் ஆக போகுது. அப்ப காவல்துறை காவியலுக்கு அடிமையாவோ அல்லது எடப்பாடியார் கையை கட்டி நிற்கின ஒரு துறையா இருந்துச்சு. சோ அந்த காலகட்டத்துல எடப்பாடியார் இவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு காவல்துறைய வாய்மொழி உத்தரவா சொல்லி அல்லது இந்த இதெல்லாம் கண்டுக்காம விடுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். அப்ப அதன் மூலமாக இது வந்து நீர்த்து போக செய்யறதுக்கான எல்லா வேலையும் இந்த கும்பல் பண்ணிருக்கு. இன்னைக்கு இந்த அரசு வந்த பிறகு அதை வந்து கோர்ட்டுக்கு போகும்போது ஒண்ணு இல்லாம போயிடுது. நம்ம ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். கேஸ் ஒரு ஜெயிக்கிறது, குற்றவாளி தண்டிக்கப்படுதுன்னா அது வந்து கீழே இருக்கிற காவல்துறையில இருந்து ஆரம்பிக்கணும். அந்த காவல்துறை வலிமையான ஆதாரங்களை சேகரிச்சு எல்லாம் பண்ணணும். ஆனா காவல்துறை அன்னைக்கு அதிகாரத்துல இருந்த அதிமுக எப்படி இயக்குச்சுன்றது நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அன்னைக்கு கூட்டணியில இருந்த பிஜேபியை பாதுகாக்கிறதுல அவங்க எவ்வளவு பாடுபட்டானுங்கன்னு பார்த்துட்டு தான் இருந்தோம். சோ அதெல்லாம் உண்மையான குற்றவாளியை விட்டுட்டு இதுல வந்து திமுக அரசு எங்க வந்துச்சு? திமுக எங்க பண்ணுச்சு? திமுக எல்லாம் இப்ப எல்லாம் ஒண்ணுமே கேட்டாலும் நடக்காதுங்க. எல்லா நீதிமன்றத்தையும் பிஜேபி காரங்க தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஜாமீனே கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள நம்ம கை செல்லலன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள அப்புறம் பாப்பானுங்களா இருக்காங்க. உள்ளுக்குள்ள அப்புறம் பிஜேபியா உட்கார்ந்து இருக்கு. அவங்க வந்து நியாயம் நீதி எல்லாம் யோசிக்கவே இல்லை. யாரை காப்பாற்றணும், யாரை காப்பாற்ற கூடாது, யாரை தண்டிக்கணும், யாரை தண்டிக்க கூடாது, இப்படித்தான். அதுலதான் இந்த அம்மாவுக்கு மட்டும் இது பண்ணிட்டு மற்றவங்க எல்லாம் தப்பிக்க விட்டுருக்காங்க. நான் என்னமோ இந்த அம்மா ஒரு கருவிதான். இந்த அம்மா குற்றவாளி தான், இதுக்கு தண்டனை கொடுக்கணும் தான். ஆனா ஜஸ்ட் கருவி. ஆனா உண்மையான குற்றவாளியை நம்ம தப்பிக்க விட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்கள பிடிச்சி உள்ள போடணும், அவ்வளவுதான்.